எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ரெண்டாவது வந்து ஊழியர்களுக்கான தொடர்ச்சியான நவீன தொழில்நுட்ப பயிற்சிகள். ரெண்டாவது வந்து பெறுபர்களை அடிப்படையாக கொண்ட மதிப்பீட்டு முறைமை KPIS, அதாவது ஐஸ், கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். ஒரு உத்தியோகத்தருடைய அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன, அதுக்கான இண்டிகேட்டர் என்ன, இண்டிகேட்டர் வேற, அவங்க செய்யற ஆக்டிவிட்டி வேற. ஒரு ஆக்டிவிட்டியை செய்தா அதனுடைய விளைவொண்டு வேற. உதாரணமாக சொல்லுவேன், நாங்கள் சொல்லுவோம், ரைட், ஒரு எஜுகேஷன் செக்டர்ல வந்து நாங்க சொல்ல போறோம் ஆசிரியர்களுக்காக, ரைட், ஸ்மார்ட் போர்ட் பயன்படுத்துவது தொடர்பான ஒரு பயிற்சி. ஸ்மார்ட் போர்டை பயன்படுத்தி கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை மேற்கொள்வது தொடர்பான ஒரு பயிற்சியை நடாத்துறோம். இதுதான் செய்ய போற ஒரு கீ ஆக்டிவிட்டி. கீ ஆக்டிவிட்டி வேற. கீ ஆக்டிவிட்டி என்னன்னு கேட்டால் கற்றல் கற்பித்தல் முறையை நவீனமயப்படுத்துதல். எக்ஸாம்பிளுக்கு வடிவ கற்றுக்கொள்ளணும். என்னுடைய கீ ஆக்டிவிட்டி நான் இதை வடிவ விளங்கி கொள்ளணுமா? கீ ஆக்டிவிட்டி என்றா, கீ ஆக்டிவிட்டி நான் ஒரு KPI என்றா என்னன்னு சொல்லி தரதுக்கு தான் இதை நான் சொல்லி தர்றேன். என்னது என்னது மாடர்னைசேஷன் ஆஃப் டீச்சிங் லேர்னிங் மெத்தடாலஜிஸ் என்று நாங்கள் வச்சுக்கொள்வோமே. மெத்தடாலஜிஸ், ரைட், டீச்சிங் லேர்னிங் மெத்தடாலஜியை வந்து மாடர்னைஸ் பண்றது. சப் ஆக்டிவிட்டி என்னன்னு கேட்டா, சப் ஆக்டிவிட்டி, ரைட், contacting training program. So அல்லது ஒரு 1 week training program to the teachers on usage of the smart board or panel. ஸ்மார்ட் போர்ட் பேனலை பயன்படுத்தி எப்படி அவங்களுக்கு டீச்சர்ஸ் படிப்பிக்கிறது என்பதை பற்றிய பயிற்சியை கொடுக்க போறோம். சரிதானே? ரைட். இப்போ இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்? யாராவது பெர்ஃபார்மன்ஸ் என்னவாக இருக்கும்? பெர்ஃபார்மன்ஸ் அதாவது ரிசல்ட் என்னவா இருக்கும்? அதாவது இந்த ரிசல்ட் வந்து ஒன்று அவுட்புட்டா இருக்கும், அவுட்கம்மா இருக்கும், இம்பாக்டா இருக்கும். What do you mean? இம்பாக்டா இருக்கும். ரைட். இப்ப ரிசல்ட் வந்து என்பது விளைவு, அவுட்புட்டும் ஒரு விளைவு தான். அதை சொல்றது R1. அவுட்புட் என்றது என்னது? அவுட்புட் என்றது அதுவும் ஒரு விளைவு தான். அவுட்கம்மும் ஒரு விளைவு தான். அதை சொல்றது R2 என்று நாங்கள் சொல்லுவோம். இம்பாக்டும் ஒரு விளைவு தான். அதை சொல்றது R3 என்று வச்சுக்கணும். இந்த அவுட்புட் கிடைச்சாதான் அவுட்கம் வரும், அவுட்கம்ல இருந்து தான் இம்பாக்ட் வரும். மொத்தத்தில் எல்லாமே ரிசல்ட்ஸ் தான். ஆனா முதலாவது விளைவு, இரண்டாவது விளைவு, மூன்றாவது விளைவு. ஒரு ஆக்டிவிட்டி அல்லது ஒரு ப்ரோக்ராம் அல்லது ப்ராஜெக்ட் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டால் இம்பாக்ட் வந்து எங்களுக்கு கிடைக்கும் வரைக்கும் நாங்க இதை மெஷர் பண்ணுவோம். அரசு நிறுவனத்துல அந்த மாதிரியான சிஸ்டம் இங்க இல்ல. அவர் படிப்பிச்சு பிள்ளை பாஸ் பண்ணாலும் அவருக்கு இன்கிரிமெண்ட் தான், படிப்பிச்சு பிள்ளை ஃபெயில் பண்ணாலும் இன்கிரிமெண்ட் தான், படிப்பிச்சு பிள்ளை யூனிவர்சிட்டி போனாலும் டீச்சர் இன்கிரிமெண்ட் தான், அல்லது படிப்பிச்சு ஃபெயில் பண்ணி யூனிவர்சிட்டி போகாட்டியும் டீச்சருக்கு ப்ரொமோஷன், இன்கிரிமெண்ட், எவ்ரிதிங் will be received by them. ஆனா அந்த முறைமை எங்களுக்கு அரசு நிறுவனங்கள்ல எதிர்பார்க்கின்ற உற்பத்தியை எங்களுக்கு தருதில்ல. கல்விக்காக இவ்வளவு நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். இப்ப 2 எவ்வளவு 0.4% வந்து மொத்த ஜிடிபியில வந்து கல்விக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதி. மொத்த ஜிடிபியில வந்து 2.04% வந்து நாங்க கல்விக்காக ஒதுக்குறோம். இலங்கையுடைய மொத்த தேசிய உள்நாட்டு உற்பத்தியில gross democratic product, GDP என்ன? gross democratic productல 2.04% வந்து ஒதுக்குறார்கள். ஆனா அந்த ஒதுக்கப்படுகின்ற இந்த நிதி ஒதுக்கீட்டுக்கு எங்களுக்கு எந்த விதமான பலனும் கிடைக்குதில்லை என்றது குற்றச்சாட்டு. ஏன் கிடைக்குதில்லை? இதுதான் காரணம். அரசு நிறுவனங்கள்ல
நாங்க எதிர்பார்க்கிற உற்பத்தி திறன் கிடைக்காமைக்கு காரணம் inefficient ஆபீசர்ஸ். இந்த மெசர்மெண்ட், அதாவது பெறுபர்களை அடிப்படையாக கொண்டு மதிப்பீடு செய்கின்ற முறை அங்க இல்ல. அப்ப இந்த ஒரு ஒர்க் ஷாப் அல்லது இந்த ப்ரோக்ராம் ஒன்று நடந்தா விளைவு என்னவா இருக்கு? பெர்ஃபார்மன்ஸ் அல்லது ரிசல்ட்ஸ் என்னவா இருக்கும்? யார் அவரால் சொல்லுங்க, என்னவா இருக்கு ரிசல்ட்ஸ்? Conducting training program teachers on usage of the smart board panel. அதோட விளைவு என்னவா இருக்குண்டாப்பா? பயிற்சியை கொடுத்தால் என்ன விளைவு வரும் சொல்லுங்க பார்க்கலாம். பயிற்சியை கொடுத்தால் என்ன விளைவு வரும்? 40 டீச்சர்ஸுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க, என்ன விளைவு வரும்? கிடைக்கிற அவுட்புட் வந்து மோர் எஃபிஷியன்சியா இருக்கும் சார். இப்ப ட்ரைனிங் இல்லாம அவங்க அதை பழகுறதுக்கும் ட்ரைனிங் கொடுத்து அவங்க இதுக்கு கால நேரம் வந்து குயிக்கா இருக்கும். கிடைக்கிற அவுட்புட்டும் வந்து பெட்டரா இருக்கும். அவுட்புட் என்னவா இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவுட்புட் என்ன? வினைத்திறனான அவுட்புட்டா இருக்கும். என்னவா இருக்கும்? இமீடியட் ரிசல்ட். அதான் கேட்கிறேன். இங்க சொல்லப்பட்ட ஆக்டிவிட்டி, அதாவது 40 ஆசிரியர்களுக்கு ஸ்மார்ட் போர்ட் சம்பந்தமான பயிற்சியை வழங்குறாங்க. எங்களுக்கு இமீடியட் அவுட்புட் என்னவா இருக்கும்? அதான் அவுட்புட்ன்றது இமீடியட் ரிசல்ட்ஸ். அது என்னவா இருக்கும்? அந்த 40ஓ 50ஓ டீச்சர்ஸ் வந்து பயிற்றப்பட்டது. ஆனா அவுட்கம் என்னவா இருக்கும்? அவுட்கம் என்னவா இருக்கும்? யூசேஜ் ஆஃப் த அவுட்புட்டா இருக்கும். அதாவது கிடைச்ச அவுட்புட்டின் பயன்பாடா இருக்கும். அப்ப 40 ஆசிரியர்கள் பயிற்றப்பட்டிருந்தா அதனுடைய பயன்பாடு என்ன? ஸ்மார்ட் போர்டை பயன்படுத்தி கற்பிப்பார்கள் அவர்கள், இல்லையா? ஸ்மார்ட் போர்டை பயன்படுத்தி கற்பிப்பார்கள். அப்ப இம்பாக்ட் என்னவா இருக்கும்? ஒன்று பாசிட்டிவா இருக்கும் அல்லது நெகட்டிவா இருக்கும். உதாரணமாக கார்பெட் ரோட்டை போட்டுட்டோம், எங்களுடைய இம்பாக்ட் என்னவா இருக்குது? அல்லது ஹைவேயை போட்டாச்சு, கார்பெட் ரோட்டை போட்டாச்சு, என்ன நடந்தது? இம்பாக்ட் பாசிட்டிவான என்ன இம்பாக்ட் இருக்குது? குறைஞ்ச நேரத்துல நாங்க விரைவாக பயணம் செய்யலாம், இல்லையா? நவீன என்னது போக்குவரத்து, அதாவது ஏசி பஸ்கள் வந்து ஓடலாம், பலூன் பஸ் எல்லாம் ஓடுது நிறைய. ஒரு நாளைக்கு 40 பஸ் போகுது. வேற என்ன பாசிட்டிவ்? நிறைய மாணவர்கள், அதாவது உயர்கல்வியை தொடர்கிறவர்கள் சனி ஞாயிறு தினங்கள்ல கொழும்புக்கு சென்று கற்கிறார்கள். நெகட்டிவ் இம்பாக்டும் இருந்தது. என்ன இம்பாக்ட்? நெகட்டிவ் இம்பாக்ட். ஆக்சிடென்ட் கூடிச்சு, அது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட். மரண வீதம், இறப்பு வீதம் அதிகரிச்சுது, என்ன விபத்தால, அது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஒவ்வொரு ப்ராஜெக்டுக்கும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரிசல்ட்ஸ் வந்து அவுட்புட் கிடைக்கும், அவுட்கம் கிடைக்கும், இம்பாக்டும் கிடைக்கும். ஒன்று நெகட்டிவா இருக்கும் அல்லது பாசிட்டிவா இருக்கும். அரசு நிறுவனங்கள்ல வந்து அநேகமான ரிசல்ட் வந்து நெகட்டிவா தான் இருக்கு. சோ அதுக்காக 3வது வேலை என்ன செய்யணும்? அதுக்காக தான் நான் சொல்றேன், பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் பெறுபர்களை அடிப்படையாக கொண்ட மதிப்பீட்டு முறைமையை அரசு நிறுவனங்கள்ல நடைமுறைப்படுத்த வேணும். விளங்குதோ? 3வது ஊழியர்களுக்கான தொடர்ச்சியான நவீன தொழில்நுட்ப பயிற்சிகளை வழங்குறது. 4வது தேவையற்ற படிநிலை அமைப்புகளை குறைத்து நேரடி சேவையை வழங்குறது. உதாரணமாக பாத்தீங்கன்னு கேட்டால், எங்களுக்கு இலங்கையினுடைய அரச கட்டமைப்புல வந்து இந்த மாதிரியான படிநிலை அமைப்புகள் கூடுதலாக இருக்கு. எப்படி படிநிலை அமைப்பு எப்படி இருக்கும்? சாரி, தேவையில்லாத படிநிலை அமைப்புகள் காணப்படுகின்றன. உதாரணமாக சொல்ல போனா இப்படி இந்த மாதிரியான படிநிலை அமைப்புகள் கூட இருக்கு. என்ன உதாரணமாக நாங்கள் ஒரு இப்படி சொல்லுமே, நாங்கள் எனது மாவட்ட செயலகம் என்று எடுத்த வேண்டாம். என்ன கச்சேரி மாவட்ட செயலகம், பிரதேச செயலகம், பிறகு என்ன மாவட்ட செயலகம், பிரதேச செயலகம், அடுத்தது கிராம சேவை அலுவலகம், அதுக்கு கீழே இப்ப பிரஜாசக்தி அலுவலகம். இப்படி தேவையில்லாத அடுக்கமைப்பு ஹைராக்கி வந்து அதிகரிச்சிட்டு. கல்வி அமைச்சு எடுத்தீங்கன்னு கேட்டா நிரல் கல்வி அமைச்சு, அதாவது நிரல் கல்வி அமைச்சு லைன் மினிஸ்ட்ரி சுருபாயம், ப்ரொவின்சியல் மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் எஜுகேஷன், ப்ரொவின்சியல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன், அடுத்தது ஜோனல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், டிவிஷனல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அடுத்ததுதான் ஸ்கூல்ஸ். இந்த மாதிரி அன்வான்ட் ஹைராக்கி அடுக்கமைப்பு, அது சொல்றது அமைப்புகளை படிநிலை அமைப்புன்றதுக்கு இன்னும் ஒரு சொல் அடுக்கமைவுகள். என்னது அடுக்கமைவு?
அடுக்கமைவுகளை நம்ம குறைக்க வேணும். தேவையில்லாத அடுக்கமைவுகளை குறைச்சி நாங்க நேரடி சேவையை இப்ப நேரடியாக கல்வியை வச்சு ஸ்கூலுக்கே நேரடியாக வேலையை செய்ய தொடங்கினா அது டிரெக்ட் நேரடி சேவை. சில வெளிநாடுகள்ல வந்து வளர்ச்சி நாடுகள்ல வந்து இந்த மாதிரியான அடுக்கமைவு குறைவு, பிளாட்டா தான் இருக்கும். எங்கிறது வந்து கோன் ஷேப்ல இருக்கும், கூம்பு வடிவத்தில் இருக்கும். ஆனால் அதனாடிதான் நாங்க எதிர்பார்க்கிற விளைவுகளை, உற்பத்தி திறனை எங்களுடைய அரசு நிறுவனங்கள்ல பெற முடியாமலுக்கு இருக்கிறோம். சரிதானே? அடுத்த வினா என்ன மாதிரி போரிங்கா இருக்கா? முடிப்போம். என்ன 37வது 38வது 39வது 40 வினாவுக்குரிய விடைகளை நானும் போடுறேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நான் என்னட்டு இருக்க விடை மாதிரி விடைகளை தான் நான் உங்களுக்கு இப்ப போட போறேன். ஸோ இந்த விடைகளை நான் அனுப்புறேன். நீங்க உங்களோட தயார்படுத்தி கலந்துரையாடித்து வாங்க. அடுத்த கிளாஸ்ல நாங்கள் SLES பேப்பர் ஒன்றை பார்க்க போறோம். ஓகேயா? அடுத்த கிளாஸ்ல SLES பேப்பர் ஒன்றை நாங்கள் பார்க்கலாம். சரி, இப்ப நான் இதோட என்னுடைய செஷனை நான் முடித்துக்கொண்டு சில கலந்துரையாடலுக்கு வர